அன்பிற்கினிய நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். உங்கள் குடும்பத்தில் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் கூடிவரும் நல்ல நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறீங்களோ, உங்கள் கொண்டாட்டத்திலே, உங்கள் மகிழ்ச்சியிலே நானும் பங்கெடுக்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இதில் ஒவ்வொரு நாளும் உங்கள் ராசிகளுக்குரிய கோச்சார பலன்களை நான் சொல்லிட்டு வரேன். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. காத்தால 10 மணி 23 நிமிஷம் வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம், பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். மேஷராசி என்பர்களே, அனுகூல ஸ்தானத்தில் சந்திரன் போறார். எனக்குமே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவா திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது ஒரு காரியத்தை பண்ணினான்னா அது பெரிய சக்சஸ் ஆகும். இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம் காத்தால 10 மணி 23 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்காரா முக்கியமான விஷயங்கள் செய்யலாம். அப்போ பரணி நட்சத்திரத்துக்காராளுக்கு 10 மணி 23 நிமிஷத்துக்கு பிறகு ரொம்ப அனுகூலமாக எல்லாமே அமையும். நாள் முழுக்க அனுகூலமாக அமையும். நல்ல விஷயங்கள் பேசலாம், வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணலாம், எல்லா நல்ல விஷயங்களும் கூடி வரும். அதே நேரத்தில் இன்னைக்கு நெருப்பு மின்சார விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும். அரசியல்வாதிகள், விஐபிக்கள் இவர்களை பகைச்சிக்க கூடாது. அப்பாவுடைய ஹெல்த்தை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னைக்கு அப்பாவுக்கு உதவிகரமாக இருக்கு. ரிஷபராசி என்பர்களே, 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். விடுமுறை நாளாக இருந்தால் கூட சிலருக்கு இன்னைக்கு ஒரு ஒர்க் ப்ரெஷர் தெரியும். குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். ஃபேமிலியில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை சரியா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கும். என்னத்தை வாங்கி கொடுத்தீர்கள் நீங்க? 10 பவுனுக்கு செயின் வாங்கி கேட்டா 2 பவுனுக்கு வாங்கி தட்டுமாங்கிறீர்கள். 2 பவுனுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு ரோட்டில் போக முடியுமா அப்படின்னு உங்க வீட்டுக்காரங்க நீங்க கேட்பாங்க. கையில் பணத்தை வச்சுட்டு எதுக்காக நீங்க சேர்த்து வச்சுருக்கீர்கள்? எங்க ஆசைகளை நிறைவேற்றாம, பிள்ளைகளுக்கும் சரியா உதவாம அப்படின்னு உங்க மேல ஒரு கிரிட்டிசிசம் வரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றணும். இன்னைக்கு அதுக்கு முக்கியத்துவம் நீங்க கொடுக்கணும். பிசினஸ் ரீதியா உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஒரு கடன் எதிர்பார்க்குறீங்க, கிடைக்கும். மிதுன ராசி என்பர்களே, ரொம்ப நல்ல நாள். ராசியில சந்திரன் போறார். ஒரு பரபரப்பு இருக்கும், படபடப்பு இருக்கும். சிலருக்கு ரொம்ப கோபம் வரும் இன்னைக்கு மிதுன ராசிக்காரருக்கு. அதே நேரத்தில் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏதோ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் ஹெல்த்தில் இருக்கும். ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பீங்க. வீட்டில் நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் கூடி வரும். கல்யாணம், காது குத்து, வளகாப்பு, சீமந்தம், பொண்ணு பார்க்கறது, இப்படி நல்ல செய்திகள் வரும். வருமானமும் பெருகும். உங்கள் அந்தஸ்து உயரும். குரு பகவான் பக்கத்திலே உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு அந்தஸ்து உயரும். நல்ல குருமார்களை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும். உங்கள் அந்தஸ்து உயரும், உங்களுடைய பிசினஸ் உயரும். கடகராசி என்பர்களே, நேர்மையான செயல்பாடுகள் இப்போ இருக்கும். அது பெரிய வெற்றியை தரும். மனசுல நல்லதை மட்டுமே நினைப்பீங்க. இந்த காலகட்டத்தில் கல்யாண பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும் சார். கடகராசிக்கார குடும்பத்தில் கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ராசியிலே குரு பகவான் உச்சமாக அமர்ந்திருப்பது ஒரு யோகம். நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உங்கள் காதுக்கு வரப்போகிறது. ஃபாரின்ல ஒரு வரன் இருக்கு. நம்ம பொண்ணுக்கு நல்லாவே கூடி வரும் போல தெரிகிறது. இந்த வரன் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நன்னா வச்சுப்பான்னு சொல்ற. அப்படிலாம் ஒரு பேச்சுக்கள். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடியும். நல்லவர்களின் தொடர்பு கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, பிசினஸ் சம்பந்தமா ஒரு முக்கியமான முடிவை நீங்க எடுக்க போறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு கையெழுத்து போடலாம். ரொம்ப ஜமாயிச்சுண்டு வரலாம். வீட்டுக்கு புதுசாக ஒரு பொருள் வாங்குறது,
ஒரு கட்டில் வாங்கிறது, பீரோ வாங்கிறது, அந்த அமைப்புகள்லாம் இன்னைக்கு உண்டு. இந்த நாள் யோகமான நாளா இருக்கு. 5ஆம் இடத்துல செவ்வாய், பலருக்கு புத்திர பாக்கியம் அமையும். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இப்ப உட்கார்ந்துருக்காங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவதோடு நல்ல ஒரு பதவியையும் கொடுக்க போறது. முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும், இன்னைக்கு நன்மைகள் நடக்கும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல கொள்கை உறுதியோடு இருப்பீங்க. சில பேர் நல்ல பிடிவாதமா இருப்பீங்க. பூச்சிக்கடி தொந்தரவு சிலருக்கு இருக்கலாம், கவனமா இருக்கணும். புதுசா வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு வேலை கிடைக்கும். சகோதர உறவுகள் கொஞ்சம் பார்த்து பேசணும். அவங்களோட சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரலாம். புதிய வீடு மனை வாங்குற யோகம் வரும். படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்கு பிசினஸ் எதிர்பார்க்கிற லாபம் தரும். துலாம் ராசி என்பர்களே, மிக நல்ல நாள், அற்புதமான நாள். ராசிநாதன் சுக்கிர பகவான் அனுகூலமா இருக்கார். பாக்கியாதிபதி புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும். நல்ல செய்திகள் குடும்பத்தில் வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். கண்களில் சிலருக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். இதனால் பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய யோகம் வரும். வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். குடும்பத்தில் சந்தோஷமான பேச்சுக்கள் நடக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, ரொம்ப ராசியான மனிதர்கள் பேர் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். இவா தொட்டு கொடுத்தா நல்லது நடக்கும்னு 4 பேர் சொல்லணும் இல்லையா? நம்மள நீங்கள் விளக்கேற்றி வைக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில ஒளி தரும். ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் நல்ல ஒரு நாளை இந்த நாளை உங்களுக்கு அமைச்சு தர. உங்களுடைய கௌரவம், புகழ், அந்தஸ்து உயரும். கொள்கை பிடிப்பு இன்னைக்கு இருக்கும். பிசினஸ்ல ஒரு நல்ல லாபம் இருக்கும். போராட்டத்துக்கு பிறகு லாபம் இருக்கும். இந்த நாள் உங்கள் கோபம் இருக்கும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். தனுசு ராசி என்பர்களே, இது ஒரு இனிமையான நாள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மிகுந்த அனுகூலம் பண்ணுவார். ராகு பகவான் 3ல் இருக்கார். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். கல்யாணம் கைகூடி வரும். இந்த நாளில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். திடீர் பண வருமானம் வந்து சேரும். நம்பிக்கைக்குரியவர்கள் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள். நிறைய பேர் இன்னைக்கு கிடைப்பார்கள், நல்ல நம்பிக்கைக்குரியவர்கள். சிலருக்கு இன்னைக்கு விரைவீக்கம் சம்பந்தமாகவோ கிட்னி சம்பந்தமாகவோ ப்ராப்ளங்கள் இருக்கலாம். அதை பார்த்துக்கணும். புதிய வாய்ப்புகள் பலருக்கு இன்னைக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கணும். மகர ராசி என்பர்களே, இது ஒரு நல்ல நாள். நல்ல பண வருமானம் கிடைக்கும். கல்யாண விஷயம் கூடி வரும். ஒரு நல்ல வாய்ப்பு, திரைப்பட வாய்ப்புகள், பல பேருடைய நெருக்கம், நல்ல கான்டாக்ட்ஸ் இன்னைக்கு டெவலப் ஆகும். கும்பராசி என்பர்களே, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் நடக்கும். நல்ல லாபகரமான ஒரு நாள். காதல் விஷயங்கள் கைகூடும். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் வரும். வியாபாரம் நல்ல செழிப்பா அமையும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபாடு கூடும். ஃபேமிலியோடு போய் லைஃபை என்ஜாய் பண்ணுவீங்க. என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம்னு இன்னைக்கு பேசுவீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை பற்றி பேசுவீங்க. பரபரப்போடு இன்னைக்கு செயல்படுவீர்கள். மீனராசி என்பர்களே, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. ராசிக்கு 5லே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பார்ப்பது ஒரு யோகம். லாபத்தை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். ஆகவே நல்ல பண லாபம், பிள்ளைகளினால் லாபம், பிள்ளைகளுக்கு லாபம், அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, கல்யாணம் கூடி வருது அப்படின்னு ஒரு யோகம். எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள்
மீனராசி அன்பர்களுக்கு அமைகிறது. பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?